ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் டெய்லி சேனல். 17ஆம் தேதி 9வது மாதம் 2024 ஸ்ரீசக்தி. இன்றைக்கி என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9053 9053 2:30 மணிக்கு நம்மளுக்கு மிஷின் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7448 7க்கு 9 4க்கு 0 4க்கு 5 8க்கு 3 9053 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 மணி கெஸ்ஸிங்கில் 5 அல்லது 6 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1:30 மணி ரிசல்ட்டே நம்ம ஒரு தடவை பார்த்தோம்னா 778 778 7க்கு 0 7க்கு 5 8க்கு 3 053 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. நம்ம என்ன மாதிரி கணிப்புகள் கொடுத்துருக்கோம், அதுக்கு வெற்றி வாய்ப்பு வந்துச்சா இல்லை எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்குரிய நம்ம கெஸ்ஸிங்க்கு நம்ம போயிடலாம். 9053 இன்றைக்கி ஒரு ரிசல்ட்டு நம்ம வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 956 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆனால் 53 நம்மளுக்கு பி போர்டில் 5 அப்படிங்கிறது உட்காந்துருச்சு. ஆனால் வந்து 9053 நான் இங்கே வந்து 956 அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன். இதில் பிசியில் 56க்கு ரிசல்ட் வந்து 53. சரிங்களா? அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல ஏபிசியில் நம்ம 960 437 அப்படி சொல்லிட்டு சிங்கிள் செட்டாக ரொம்ப முக்கியமான நம்பராக 2 செட்டு தான் நம்ம கொடுத்துருந்தோம். ரொம்பலாம் நம்ம கொடுக்கல. இதில் பார்த்திங்கன்னா 053 நம்ம இங்கே வந்து 56ங்கிறது கொடுத்துருக்கோம். அங்கே 60 37 437ங்கிறத கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 4Dயில் என்ன மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4Dயில் வந்து 68 72 அப்படி சொல்லிட்டு நம்ம நேற்று கணிப்புப்படி எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு வேளை வரிசையாக வரலாம், அந்த பேட்டர்ன் படி இந்த 1 2 3 அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே வந்த மாதிரி 4 5 6 7 8 9ன்னு ஒரு வேளை வரும், அந்த மாதிரி வரிசையாக பேட்டர்னில் ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கெஸ்ஸிங்கில் இருந்துச்சு. இருந்தாலும் 68 72 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். அதில் நம்மளுக்கு ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 9053. சரிங்களா? இதில் வந்து நம்மளோட ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் நம்மளுக்கு வந்து 5 3 ரெண்டுமே ஆல் போர்டில் நம்மளுக்கு ஒரு பாஸ் ஆகிருக்குது. ரொம்ப பெரிய வெற்றி அப்படின்னா நம்மளுக்கு 4D டார்கெட் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. இருந்தாலும் 68 72 ஆல் போர்டில் 3 அல்லது 5 3 5 ஆல் போர்டில் நம்மளுக்கு பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 053 இதில் 956 53 இந்த இடத்துல 56. சரிங்களா? நம்ம கொடுத்ததில் பி போர்டில் 5 அப்படிங்கிறதும் ஆல் போர்டில் 3 அல்லது 5 அப்படிங்கிறதும் பாஸ் ஆகிருக்குது. நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலவரங்கள். ஆனால் நம்மளுக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு எப்படி கெஸ்ஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து ஓரளவுக்கு இதை வச்சே கணிச்சு எடுத்திருக்கேன். இது எப்படி நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து நம்மளுக்கு 244 இதில் பார்த்திங்கன்னா 6க்கு 9 2க்கு 0 4க்கு 5 4க்கு 3 நேற்று ரிசல்ட் வச்சு கம்பேர் பண்ணால் 9053 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிசல்ட்டாக இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ நாளைக்குரிய கெஸ்ஸிங் எப்படி இருக்க போகுது, என்ன முக்கியமான நம்பர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மந்த்லி சார்ட்டில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 5 6 இந்த அதாவது டி போர்டில் நம்மளுக்கு வந்து 4 5 6 அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து 9 இறங்கிடுச்சு. அதே மாதிரி 0 5 3 இந்த ஏ போர்டில் இருக்கிற ரிசல்ட்டே அப்படியே ஒரு உதாரணத்துக்கு இந்த வந்தரை வச்சு மேட்ச் பண்ணி சொல்கிறேன். இன்றைக்கி ரிசல்ட் 053 053 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அப்படியே பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ நம்மளுக்கு ஒரு முக்கியமான கெஸ்ஸிங்காக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4Dயில் ஒரு சூப்பரான வின்னிங்க்கு வாய்ப்பு இருக்கிற நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான், ஒரே ஒரு செட்டு தான் நான் எடுத்திருக்கேன். அது என்ன மாதிரி நம்பர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1 2 2 4 இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5. அதே மாதிரி 8க்கு 4 பவர் 4 - 1 3 இன்றைக்கி 053 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் இருக்குது. இதில் வந்து அடுத்தபடியாக நாளைக்கு 18ஆம் தேதி 111 கட் நம்பரு. இதில் நம்மளுக்கு ஒரு முக்கியமான நம்பராக இருக்கிற நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இதில் ஏபிசி முக்கியமான நம்பர் என்ன நம்பர் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இருந்தாலும் இதில் நம்மளுக்கு லாஸ்ட் டைம் 50-50 ஸ்ரீசக்திக்கு 50-50 அடித்ததில் 6க்கு 9 எப்போனா 10ஆம் தேதி ஸ்ரீசக்திக்கு 6க்கு 9 4க்கு 9 6க்கு 7 5க்கு 8. இதில் பார்த்தீங்கன்னா 6க்கு 9 பவர் 4க்கு 9 பவர் 6க்கு +1 7 5க்கு 8 அப்படிங்கும்போது 3 போர்டு பவர், ஒரு போர்டு வந்து கூட்டல் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 8007 இது நம்ம வெற்றிக்கான நம்பராக கொடுத்துருந்தோம் 4Dலையும் கூட. அது பார்த்திங்கன்னா 8க்கு 8 இறங்கி 0க்கு 9 0க்கு 3 7க்கு 5 இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே பவர். அப்படிங்கும்போது நம்மளுக்கு
இந்த ஒரு 4 நாளாகவே, அதாவது 1, 2, 3, இந்த ஒரு 3 நாள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் பவர் அப்படிங்கும்போது நாளைக்கு, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அதே மாதிரி தான். இன்றைக்கி 6க்கு 9, 2க்கு 0, 4 + 1 5, 4 - 1 3 அப்படிங்கும்போது நாளைக்கு வந்து இதில் எல்லாத்துலேயுமே ஒரு செட்டு பவராக வரலாம், இல்லை ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து கூட்டல் கழித்தலாக வரலாம், இல்லை இங்கே இருந்து இந்த செட்டிலேருந்து ஒரு நம்பர் இறங்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு கணிப்புப்படி பார்த்தால் நம்மளுக்கு ஒரு முக்கியமான நம்பராக இதில் வர நம்பர் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா 982ன்னு வரலாம். 0க்கு 9, 5க்கு 8, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3க்கு -1 2 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வரலாம். எனக்கு கெஸ்ஸிங்கில் இது இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? 982, 0க்கு 9, 5க்கு 8, 3க்கு -1 2. ஒரு உதாரணத்துக்கு 0 53, அதில் வந்து 0க்கு 9, 5க்கு 8, 3க்கு -1 2 அப்படிங்கிற மாதிரி 982 இங்கே வரலாம். இது உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த ஒரு முக்கியமான நம்பராக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா இதே ஃபார்முலில் தான் எடுத்திருக்கேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 778 நாளைக்கு கண்டிப்பாக டபுள்ஸ் வரும். அது எனக்கு தெரிஞ்சு AB அதுவாக தான் இருக்கும். ஏன்னா பிசியில் இன்றைக்கி டபுள் நம்பர் நான் கொஞ்சம் முயற்சி பண்ணேன். ஆனால் இன்றைக்கி பிசியில் 555 கொடுத்துருந்தோம். சரி, டபுள்ஸ் வர மாதிரி நம்ம கணிப்பில் எடுத்திருந்தோம். 778 996 அப்படிங்கிறது இதுக்கு அடுத்தபடியாக ஏபிசியில் சிங்கிள் செட்டாக முக்கியமான நம்பராக 778 996 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படின்னா 0க்கு 7, 5க்கு 7, 3க்கு 8 ஃபுல் பவரு. அடுத்தது பார்த்திங்கன்னா 0க்கு 9, 5க்கு 9, 3க்கு 6 இதுவும் பவர் தான். ஒன்று அவங்க இந்த ஃபார்மெட்டில் வரலாம், அப்படி இல்லைன்னா ஃபுல் போர்டு 3மே பவர் நம்பராக வச்சா டேரெக்டாக இந்த மாதிரி பவரில் வரலாம். இது ஒரு சப்போர்ட் நம்பராக தான் இருக்கும். முக்கியமான நம்பராக 988 அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங். 982 அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த கரண்ட் சுச்சுவேஷன் இந்த மந்த் சார்ட்டு படி இதில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு யோசித்தபடி நம்மளுக்கு வந்த நம்பர்ஸ் தான் இந்த நம்பரு 982. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏபிசியில் 778 996. இதில் 4D சிங்கிள் செட் முக்கியமான இது தான் நீங்கள் கவனிக்கணும். 1 2 12 21 அப்படின்னு, அதாவது 9க்கு 1, 0க்கு 2, 5க்கு 2, 3க்கு 1, 12 21 ஒரு முக்கியமான செட்டாக என்னோடதில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 05053 அப்படின்னு எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு வேளை இது எடுக்கலாம். ஆனாலும் எனக்கு இது எப்படி இதையே அப்படின்னு எடுத்து வச்சியான்னு கேட்காதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்த கெஸ்ஸிங் ரிசல்ட்டில் இதுக்கு முன்னாடி இந்த வந்த மந்த்லி சார்ட்டில் வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த நம்பர் அப்படியே டைரெக்டாக பாஸ் வருது, கணக்கில் வருது. அப்படிங்கும்போது எனக்கு 1221 அப்படின்னு சொல்லிட்டு 4Dயில் ஒரு முக்கியமான நம்பராக எனக்கு இதில் கணிப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 9. சரிங்களா? 2 போர்டில் 7, ஏபியில் 7 வரலாம். அப்படி இல்லைன்னா ஏ போர்டில் 7, பி போர்டில் 9 அப்படி சொல்லிட்டு 79ன்னு ஏபி வந்தாலும் வர்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இதுலேயும் வரலன்னா நீங்கள் இதை அப்படியே ஏபிஎஸ்சிபிசியாக பிரித்தாலும் பிரிச்சுக்கலாம். 12 21 7 அல்லது 9 அப்படின்னு சொல்லிட்டு இதில் 778 996 ஏபிசி சிங்கிள் செட்டில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 982 053 இன்றைக்கி ரிசல்ட்டு. அதுக்கு வந்து 0க்கு 9, 5க்கு 8, 3க்கு 2 982 ஒரு முக்கியமான நம்பராக இருக்குது. இதே உங்களோட கெஸ்ஸிங்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கட் நம்பர் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு வந்து 111 இருக்கிறதுனால ஒருவேளை அந்த 1ங்கிறது டி போர்டில் 1ம் சி போர்டில் 1ம் பாஸ் ஆகி இந்த இடத்துல ஏபியில் 22 பாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்படி வரலான்னா அப்படி வரும். அப்படிங்கிறதுனால எப்படி வந்தாலும் லாக் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த இடத்துல கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 12 21 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 9. சரிங்களா? ஏபிசியில் 778 996, சிங்கிளில் 982. இந்த பேட்டர்னில் நல்லா பார்த்துங்க. நம்மளுக்கு 1 2 3 4 நாளைக்கு ஃபுல்லாகவே பவர் நம்பர் கூட்டல் கழித்தலாக பிசியில் வருது. அப்படிங்கும்போது நம்மளோட கணிப்பில் இந்த இடத்துல நாளைக்கு இந்த வின்வினுக்கு இந்த இடத்துல டபுள்ஸ் வச்சான் இல்லையா, அதே மாதிரி 50-50ல் நாளைக்கு ஏபியில் டபுள்ஸ் வரலாம். அது 77ஆக இருக்கலாம், இல்லை 99ஆக இருக்கலாம், இல்லை 22ஆக இருக்கலாம். அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெண்டிங் சார்ட்டை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணிக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம பெண்டிங் சார்ட்டை வச்சு பார்த்தாலுமே இப்போதைக்கு இந்த மந்தில் கரண்ட்டில் இப்போ எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்கிறத பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங்கில் உட்காரும். அதனால் அதையும் ஒரு முக்கியமான கணிப்பாக நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். நம்மளோட கெஸ்ஸிங்கில் இருக்கிற நம்பர்ஸ் உங்களோட கணிப்பில் இருந்தால் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா?
ஒரு சூப்பரான வெற்றி நம்மளுக்கு வரும். கண்டிப்பாக அது நம்ம சேனல் மூலியமாக கிடைக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதில் இருக்கிற கெஸ்ஸிங் நம்பர்ஸில் உங்களுடைய கணிப்புகளில் ஒத்துப்போகும் பட்சத்தில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே நம்மளுடைய கணிப்புகள் எல்லாமே. இது ஒரு முக்கியமான கணிப்பாக நீங்கள் உங்களோட கணிப்புகளில் இருந்தால், உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற செட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அனைவரும் வெற்றி பெற நம்மளோட சேனல் மூலியமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வின்னிங்கில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த சார்ட்டையும் ஒரு தடவை பார்த்துங்க. இந்த மந்த்லி சார்ட்டில் எப்படி இருக்குது, எப்படி பேட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. அதே மாதிரி 1.5 மணி ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அதையும் பார்த்துங்க. மிஷின் நம்பருக்கு மிஷின் நம்பருக்கு எப்படி வந்திருக்கு ரிசல்ட்டுங்கிறதையும் பார்த்துங்க. இதை வச்சு பார்த்துக்கிட்டு உங்களுடைய கணிப்புகள் இந்த நம்பர்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் மூலியமாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சொன்ன தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங். நாளைக்கு 8007 லாஸ்ட் டைம் நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி நாளைக்கு 1221 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான வெற்றி கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம் நண்பர்களே.